Hi students, exercise 2.4 question number. இப்போ equations ரெண்டு quadratic equation கொடுத்தாங்க have one root in common. ஒரு root வந்து காமனா இருக்குன்னு சொல்லிட்டோம். If the second equation has equal roots, second equation ரெண்டு equal roots, prove that a equal to 2 into b plus f ன்னு சொல்லி பண்ணணும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, ரெண்டு ஈக்குவேஷனுக்கு பொதுவான ஒரு மூலம் இருக்கு, அதன் வந்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சமமான மூலங்கள் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு 0. தென் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஎக்ஸ் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுக்கு காமனான ரூட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த காமனான ரூட் நம்ம ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். ஸோ இதனோட ரூட் ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். ஸோ இதனோட ரூட்டும் ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் ரூட் வந்து எப்படின்னா இது வந்து வேறு, அதாவது பீட்டான்னு வச்சுக்கலாம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட்டும் ஒரு சமமான மூலங்கள்னு சொல்லலாம். ஈக்குவல் ரூட்ஸுங்கனால நம்ம இதை ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒவ்வொன்று நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைன் பண்ணுறோம் இதில். ஸோ இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு என்ன ஃபார்ம்னா மைனஸ், அதான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ அப்போ ப்ளஸ் ஏ பை 1, அது நம்ம போட வேண்டியதில்லை, ஒன்று தான் நான் போட வேண்டியதில்லை. அதே போல் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு, அதாவது கான்ஸ்டன்ட் டைம் வகுத்தல் எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் டைமுக்கு என்ன சி, சாரி இங்கே வந்து பி இருக்குது. ஸோ பி பை 1, ஸோ எழுத வேண்டியதில்லை, அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதே போல் இங்கே செகண்ட் ஈக்குவேஷனுடைய சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஆட் பண்ணுவோம், என்ன 2 ஆல்ஃபான்னு கிடைக்கும். 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு, ஸோ மைனஸ் ஆஃப் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ இ பை 1ன்னு எழுதுவோம். ஸோ அதை இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அதாவது மூலங்களின் பெருக்கல் பண்ணணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப், அதாவது கான்ஸ்டன்ட் டைம் பை எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ எஃப் பை 1, எஃப் மட்டும் கிடைக்கும். ஓகே, ஆல்ஃபா ஈக்குவேஷன் 1 தென் ஈக்ரி அண்ட் தென் ஈக்குவேஷன் 4. ஸோ என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்கன்னா ஏ ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி ப்ளஸ் எஃப்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரோம். ஸோ எல்ஹெச்எஸ் என்னன்னா, ஓகே, இப்போ ஏக்கான வேல்யூ என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டுன்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகே, இது ஈக்குவேஷன் 1லேருந்து இ வேல்யூ என்னன்னா இ ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் 3லேருந்து எழுதலாம் 2 ஆல்ஃபா. ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த ஆன்சர் எங்கே எழுதணும்னா ஈக்குவேஷன் 1, அதாவது 1 அண்டு ஈக்குவேஷன் 3லேருந்து ஆன்சர் எழுதுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 காமனாக எடுத்துக்கிறோம். 2 காமனாக எடுத்துகிட்டு உள்ளே பெருக்கும்போது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆல்ஃபா ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ எதுக்குன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப்னு எழுதலாம். ஏன்னா ஈக்குவேஷன் 4லேருந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் 2 இன்ட்டு எஃப் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு பின்னு எழுதலாம். ஈக்குவேஷன் 2. அப்போ இந்த ஆன்சர் நம்ம எப்படி எழுதுனா ஈக்குவேஷன் 4 அண்டு 2லேருந்து இந்த ஈக்குவேஷன் இந்த ஆன்சரை எழுதுகிறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா இந்த ஆர்ஹெச்எஸில் 2 இன்ட்டு பி ப்ளஸ் எஃப்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் ஏ ஈக்குவல் டு எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். ஓகே, தேர்ஃபோர் ஹென்ஸ் தி ப்ரூஃப்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ.